நமக்கு இன்னும் ஜஸ்ட் 60 டேஸ் தான் இருக்குது இந்த வருஷம் முடியறதுக்கு. அண்ட் மேபி நீங்க நினைக்கலாம், இனிமேட்டுக்கு என்ன புதுசா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த வருஷம் அதாவது January 1, 2026 இருந்து நம்ம எதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கரெக்டா? பட் வாட் இஃப் நீங்க வெயிட் பண்ணலன்னா இந்த 60 நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்த செய்யலாம்னு நினைக்காம இன்னைக்கு ஒரு விஷயத்த செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? வாட் இஃப் இந்த 60 நாட்கள் in 2025 உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டேஸா இருந்துச்சுன்னா? பிகாஸ் சம்டைம்ஸ் த கம்பேக் அப்படிங்கிறது வந்து January 1 தான் பண்ணோம் அப்படின்லாம் இல்ல. இப்போ இந்த நிமிஷம் நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்க, எதை செய்ய முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்றீங்கிறதா தான் இருக்குது. ஹை தங்காஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நான் பூவி. எனக்கு ஒரே இடத்த ஸ்டக் ஆகி என் வாழ்க்கையோட அழகான விஷயங்களை பார்க்காம போக விருப்பம் இல்ல. நீங்களும் அப்படி இருக்கீங்களா? எதுக்கு வெயிட்டிங்? சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் பார்க்கலாம். இல்லையா வேலை செஞ்சுட்டே கேட்கலாம். லெட்ஸ் பி ரியல். நாம வந்து இந்த 2025 ஸ்டார்டிங்ல ஒரு நிறைய கோல்ஸ் எல்லாம் வந்து நம்ம செட் பண்ணிருப்போம். இதெல்லாம் நான் செய்யணும், இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணிடணும், என்னோட பிசிக் வந்து இந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணணும், இத்தனை kg ஆஃப் வெயிட் நான் குறைக்கணும் இல்லைன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கோல் வச்சிருப்போம். இந்த ஒரு ஜாபுக்கு நான் போகணும், இந்த ஒரு எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா விதமான கோல்ஸ் எல்லாமே நம்ம வச்சிருந்திருப்போம். அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரு எனர்ஜியோட ஒரு நல்ல மோட்டிவேஷனோட நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா இப்போ ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா லைஃப் ஹேப்பன். வாழ்க்கை அது அதிர்ஷ்டத்துக்கு நடந்திருக்கும் இல்லையா? நாம வந்து நிறைய இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆயிருப்போம். நம்ம கோல் நோக்கி இருக்கிற ஃபோக்கஸ் வந்து இல்லாம போயிருந்திருக்கலாம். அண்ட் சில நாள் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரே பண்ணாம நம்ம இருந்திருக்கலாம். சோ இந்த மாதிரிலாம் நாம இருந்துட்டு இப்போ நம்ம பார்த்தோம், ஓ மை காட் நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா நம்ம இவ்வளவுக்கு பண்ணாம இருக்கிறோமேன்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். பட் இட்ஸ் ஓகே, நம்ம மனுஷங்க தான். அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் இன்னும் இந்த வருஷம் முடியல. You still have time to realign, rebuild and reset. நான் ஏன் இவ்வளவு விஷயம் எல்லாம் செய்யல, நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லி உங்க மேல நீங்க கோவப்படாம இருக்கிற இந்த 60 டேஸ்ல என்னால எந்த அளவுக்கு ப்ரொடெக்டிவா என்னால முடிஞ்ச எந்த ஒரு சேஞ்சஸ என் வாழ்க்கையில கொண்டு வர முடியும்னு நீங்க கேளுங்க. சோ ரீசெட் அப்படின்னா வந்து நம்ம புதுசா எல்லாத்தையும் அப்படியே மொத்தமா நம்ம மாத்த போறோம் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? இருக்கிற இந்த நேரத்துல என் வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன பகுதியை நான் வந்து மாத்த முடியும் இல்லைன்னா நான் டெவலப் பண்ண முடியும், அதுக்கு எந்த மாதிரியான ஸ்டெப்ஸை நான் கான்ஷியஸா எடுத்து வைக்கலாம் அப்படிங்கறத நீங்க தான் உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும். நீங்க தான் உங்களுக்கான பிளான போடணும். இந்த டைம் இது வந்து ஒரு பெரிய கோலா இருக்க தேவையில்ல. ரஷ் பண்ணி இந்த ஒரு விஷயத்த முடிச்சே ஆகணும் அப்படின்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. மேபி இட்ஸ் யோர் டைம். நீங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி இன்டென்ஷனோட ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்றதுக்கான டைமா இதை நீங்க எடுத்துக்கலாம். டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ். உங்களுக்குன்னு ஒரு விஷயம் செய்யணும்னு வச்சிருப்பீங்க, அதுக்கான சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க. அதே மாதிரி சேம் நோ. எந்த விஷயம் உங்களை ட்ரெயின் பண்ணதோ அந்த விஷயத்துக்கு நோ சொல்ல கத்துக்கோங்க. உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய பீஸ் அதை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கான மார்னிங் ரிச்சுவல்ஸ்னா வந்து உடனே பூஜை பண்றது இந்த மாதிரி இல்ல. நான் எழுந்தனா இப்படிலாம் இருப்பேன், இதெல்லாம் பண்ணுவேன்னு உங்களுக்கான மார்னிங் ரிச்சுவலை நீங்க வந்து பில்ட் பண்ணுங்க. சோ தட் நீங்க மார்னிங் எழுந்த அறிகுறின்னு எந்த ஒரு வேலையும் நீங்க செய்யணும்னு அவசியம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய மார்னிங் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எப்பவுமே ஹாட் வாட்டர் ஆர் நார்மல் வாட்டர் கண்டிப்பா குடிச்சிடுவேன். ஹாஃப் சுகரோட நான் வந்து டீ எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா நான் மெடிடேஷன் பண்ணிட்டு யோகா பண்ணிட்டு ஏதாவது எனக்கு ஜேர்னல் பண்ணணும்னு தோணா ஜேர்னல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோட டே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட மார்னிங் கண்டினியூஸா இப்படிதான் இருக்கும். அண்ட் மெயின் திங், எழுந்ததும் 1 hour நான் வந்து என்னுடைய மொபைல் பார்க்க மாட்டேன். இப்படிதான் என்னுடைய மார்னிங் டைம் இருக்கும். இது வந்து என்னுடைய மார்னிங் ரிச்சுவல். சோ நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் யுவர் ரிமைண்டர். உங்களுடைய லைஃப்பை நீங்க எப்ப வேணா ரீஸ்டார்ட் பண்ணலாம். அது எந்த நாளாவும் இருக்கலாம், எந்த வருஷமாவும் இருக்கலாம். அது உங்க கையில தான் இருக்கு. உங்களுடைய லைஃப்பை நீங்க ரீசெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய தாட்ஸை நீங்க ரீசெட் பண்ணணும். உங்ககிட்ட நீங்க கேளுங்க, நான் எந்த விஷயத்த பத்தி அதிகமா யோசிச்சு அதுக்குள்ளே ஸ்டக் ஆகி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நீங்க கேளுங்க. என்னால இது முடியுமா, எனக்கு இந்த கேப்பபிலிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி டவுட்ஸ் தான் எனக்குள்ள நான் விதைக்கிறேனா அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க உங்ககிட்ட. அதே மாதிரி உங்ககிட்ட நீங்க பேசுற வார்த்தைகள், என்னால இது முடியாது, நான் இந்த ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சேன் ஆனா நான் பண்ணாம இந்த விஷயத்த நான் தோத்துட்டேன், எந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவா பேசாம ஸ்டில் நான் இந்த விஷயத்த கத்துக்கிட்டு தான் இருக்கேன், என்னால இது முடியலனாலும் பரவாயில்ல நான் இதை ட்ரை பண்றேன் அப்படின்னு உங்ககிட்ட நீங்க பேச ஆரம்பிங்க. இந்த வருஷத்தை நான் வந்து வீணாக்கிட்டேன், அதுக்கான காரணங்கள் எதுவா வேணா இருக்கலாம். சோ இந்த மாதிரி நான் வீணாக்கிட்டேன், பரவாயில்ல, பட் ஸ்டில் எனக்கு இந்த 60 நாள் இருக்கு, இந்த 60 நாள்ல ஏதாவது நான் மீனிங்ஃபுல்லான விஷயங்களை செய்வேன்னு சொல்லி உங்ககிட்ட நீங்க பேசுங்க. நீங்க எந்த மாதிரி யோசிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு டாமினன்ட் தாட் அதிகமா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நகரும். உங்க வாழ்க்கையில உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற வார்த்தைகள்ல நீங்க உங்ககிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. நான் அடுத்த 60 டேஸ்க்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் 60 டேஸ்க்கு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, என்னோட மேரேஜ் டைம் வந்து என்னோட மார்னிங் டைம் வந்து ஒரு கன்சிஸ்டண்டா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு இல்லை.
ஸோ நான் அகைன் அதெல்லாம் நான் கொண்டு வரணும்னு யோசிக்கிறேன். ஸோ என்னோட இந்த 60 டேஸ்ல எழுந்ததும் 1 hour நம்ம போய் பார்க்க மாட்டேன். அண்ட் தென் ஐம் கோயிங் டு டூ என்னுடைய யோகா, மெடிடேஷன், ஜேர்னலிங், அண்ட் தூங்க போறதுக்கு முன்னாடி கிராட்டிடியூட் ஜேர்னல், அண்ட் என்னுடைய நெக்ஸ்ட் டேவை பிளான் பண்றது, இது எல்லாத்தையும் இந்த ஒரு 60 டேஸ்ல நான் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த விஷயம்லாம் கன்வீனியன்ட்டா இருக்குமோ, எதெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் இந்த 60 டேஸ்க்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதுக்கு எந்த ஒரு ரீசனும் சொல்லாம இதனால நான் இதை செய்யல அப்படின்னு எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் நீங்க கொடுக்க கூடாது. கொடுக்காம இந்த 60 டேஸும் நீங்க கண்டினியூஸா பண்ணணும். ஸோ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கண்டினியூஸா இந்த 60 டேஸ் நான் பண்ணலாம்னு இருக்கிறேன். நீங்க அதெல்லாம் பண்ண போறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா? நான் சொன்ன விஷயமே வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதே வந்து நான் இந்த தடவை கன்சிஸ்டன்டா இல்லாம இருந்துட்டேன். அதனாலதான் இதை நான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக இந்த 60 நாள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு பண்ணணும் அப்படின்னா நான் அப்படி பண்ணவும் மாட்டேன். நீங்களும் அப்படி பண்ணாதீங்க. ஒரு 3 to 4 ஹேபிட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல நீங்க கன்சிஸ்டன்டா இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், கிராட்டிடியூட் ஜேர்னல், இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கிறேன்னு சொல்லி எழுதுறதா இருக்கட்டும், நாளைக்கு பண்ண போற விஷயங்களை நான் முதல் நாள் பிளான் பண்ணிக்கிறேங்கிற விஷயமா இருக்கட்டும், மெடிடேஷன் ஜஸ்ட் ஃபார் 5 minutes இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு வாக்கிங் போறதா இருக்கட்டும், யோகா பண்றதா இருக்கட்டும், என்கிட்ட நல்ல வார்த்தைகளா பேசுறதா இருக்கட்டும், அஃபர்மேஷன், அதான் நம்ம வந்து அஃபர்மேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பண்றதா இருக்கட்டும், என்ன இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுது, அதுல வந்து ஒரு 3 to 4 ஹேபிட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை கண்டிப்பா டெய்லி நீங்க பண்ணணும்னு முடிவு பண்ணி பண்ணுங்க. நிறைய பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. சூஸ் பண்ண விஷயத்த கன்சிஸ்டன்டா இந்த 60 நாள் பண்ணாலே போதும். ஸோ அப்படி நீங்க 60 நாள் பண்றப்போ நியூ இயர் அன்னைக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஹாப்பியா இருப்பீங்க. ஓகே, இந்த ஒரு 60 டேஸ் நான் கன்சிஸ்டன்டா இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டேன்னு உங்களை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அண்ட் அந்த விஷயங்கள் பண்ணதுனால நீங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு டைனி சேஞ்ச் ஆகுது உங்க லைஃப்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த 60 டேஸ் வந்து உங்களை நீங்க சேஸ் பண்ற விஷயம் கிடையாது. இட்ஸ் அபவுட் ரிட்டர்னிங் டு யுவர் செல்ஃப். Be gentle with yourself. January 1, 2026 வர வரையும் வெயிட் பண்ணாதீங்க. அந்த கேலண்டர்ல உங்க வாழ்க்கையை வைக்காதீங்க. அந்த கேலண்டர் மாறினா என்னுடைய வாழ்க்கை மாறும், நான் அதை மாத்துவேன்னு உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அந்த கேலண்டர் மேல வைக்காதீங்க. இந்த 60 நாள்ல உங்க மைண்ட், உங்களுடைய ஸ்பேஸ, உங்களுடைய ஹேபிட்ஸை மாத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ January 1 வரையும் வெயிட் பண்ணாம இப்பயே நீங்க ஸ்டெப் எடுக்க போறீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, my 60 days reset start today அப்படின்னு. ஏன்னா உங்களோட எனர்ஜிக்கு எப்போ நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாற ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டார்ட் டுடே. இந்த வீடியோவை இதுவரை பார்த்திருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவங்க வாழ்க்கையை மாத்தணும், அதுவும் இந்த 60 டேஸ்ல ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் ஆகுது அவங்க வாழ்க்கையில பார்க்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதுவும் கருத்து இருந்தாலோ இல்ல வேற எதுவும் டாபிக் நான் பேசணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக்ல உங்களோட மீட் பண்ற வர ஷைன் லைக் a star. Bye.